வெல்கம் பேக் டு அவர் சேனல் guys. இன்னைக்கு சுவையான குல்ஃபி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் நான் 1 லிட்டர் ஆகிற அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஒரு குழிக்கரண்டி ஆகிற அளவுக்கு அல்லது ஒரு 1/2 கப் ஆகிற அளவுக்கு பாலை நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் நான் கார்ன்ஃப்ளோரும் மில்க் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு பால் பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல லம்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் நீங்கள் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம காஞ்சிட்ருக்கிற பால்லையே இது ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே லைட்டாக திக்காகிட்டே வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா திக்கானதும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு சுவைக்கேற்ப சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் இங்கே 1/2 கப் ஆகிற அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கலந்து விடுங்க. எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. இது பால் ஆடை எல்லாமே இந்த சைடில் சேர்ந்துருக்கும். இப்போ நல்லா ஆற விடுங்க. அதுக்குள்ளார இங்கே 10லேருந்து 15 முந்திரி பாதாம் துண்டுகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் இது போல் ஆடை மேலே சேர்ந்துருக்கும். மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. பிறகு சுவைக்கேற்ப நான் 2லேருந்து 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சூடாக இருக்கும் போதே கூட சேர்க்கலாம், இது ஆப்ஷனல் தான். இல்லை வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நீங்கள் இந்த குல்ஃபி மிக்ஸை ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி குல்ஃபி மோடில் போட்டு 1 டேக்கு ஃபுல்லாக ஃப்ரீசரில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான குல்ஃபி